ஒரு நல்ல பணியை வழங்கணும்னு தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நான் இந்த நேரத்தில் கோரிக்கை முன்வைக்கிறேன். சார், தொடர்ந்து திமுகவை இப்போ கடுமையாக விமர்சிச்சு வரீங்க. அதாவது அவங்க செய்கிற தவறுகளோ இதை செய்ய மாட்டேன் சுட்டி காட்டு வரீங்க. இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒருவேளை அதிமுக அணிக்கு அதிமுகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு எம்எல்ஏ வேல்முருகன் பதிலளித்துள்ளார். அது உங்க தவறான சேலத்தில் என்னைக்கெல்லாம் பத்திரிகையாளர் நான் சந்திப்பு நடத்திருக்கணும் எல்லா என்னுடைய ஆவணங்கள் எல்லாம் என் யூடியூப்ல இருக்கு. என்னுடைய பேஜ் வேல்முருகன் டிவியில் இருக்கு, போய் பாருங்க. அது அதிமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ என்னுடைய பிறப்பிலேயே எங்கே அநீதி நடந்தாலும் அக்கிரமம் நடந்தாலும் அட்டூழியம் நடந்தாலும் கேள்வி கேட்பேன், தட்டி கேட்பேன். அப்படி தட்டி கேட்ட காரணத்தால் தான் கடந்த காலத்தில் இருந்த கட்சியிலேருந்து நான் வெளியேற்றப்பட்டேன். அதே மாதிரி அரசாங்கத்தில் இருந்தாலும் மணல் குவாரி அரசுரிமையாக்குது நான், மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்து நான், மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி திட்டம் கான்ஃபரன்ஸ் கொண்டு வந்து நான், மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் என்ற திட்டம் கொண்டு வந்து நான், மாலை நேர சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும்னு சொன்னது நான், லாட்டரியை ஒழிச்சது. இன்னமும் எனக்கு திரட்டின ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு எதுக்காக? மணல் மாபியாக்களையும் லாட்டரியும் தமிழ்நாட்டில் ஒழிப்பதற்கு தனிமது மசோதா சட்டம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் பாஸ் செய்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தினார். ஆனால் இந்த சமூகத்தில் என்ன பத்திரிகை ஊடக நண்பர்கள் மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்காம இருக்கலாம். இந்த நாட்டில் நடக்கிற அநியாயங்களை அக்கரங்களை சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் துணிந்து உயிருக்கு பயம் இல்லாமல் துணிஞ்சு சட்டமன்றத்தில் போராடி பல பணக்காரர் கார்பரேட் பெரும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்து வேல்முருகன் தான். நேற்று கூட என் தொகுதியில் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக வாங்கப்பட்ட நிலங்களை பெரும் கார்பரேட் நிலவங்கள் 100 ஏக்கர் 500 ஏக்கரை அன்றைக்கி 5000 ஏக்கரு 10,000 வாங்கிட்டு இன்றைக்கி ஏக்கர் 10 கோடி 20 கோடிக்கு விற்று அதை வீட்டு மனையாக மாற்றம் செய்கிறான். அதை இன்றைக்கி தடுத்து நான் நிறுத்தி வச்சுருக்கேன். அதோடு துணிஞ்சு தமிழ்நாட்டு வரலாற்றில் அப்படி பஞ்சாயத்து அப்ரூவ் இல்லாமல் பஞ்சாயத்து தலைவர் துணைத் தலைவர் கவுன்சில் ஒப்புதல் இல்லாமல் பஞ்சாயத்துகள் வந்து கிராம மக்களுடைய நலன் கருதி தரம் இருக்கின்ற போது அந்த பஞ்சாயத்து தலைவருடைய அனுமதி இல்லாமல் பிடிஓ பிடி ப்ராஜெக்ட் டைரக்டர்னு சொல்லக்கூடிய டிஆர்டி அதிகாரிகள் இவங்களை கொண்டு சென்னையில் இருக்கிற ஒரு ஆணையர், அவர் பேர் மிஸ்டர் பொன்னையா ஐஏஎஸ், தமிழ்நாடு அரசனுடைய ஊரக வளர்ச்சித்துறையுடைய ஆணையர், மிரட்டி என் தொகுதியில் 100 ஏக்கரில் அப்படி ஒரு பிளாட் போட்டு நம்முடைய தனியார் அது பஞ்சமி நிலங்களை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணவரை கடுமையாக எதிர்த்து முதலமைச்சர்கிட்ட அவர் மீது உடனே சஸ்பெண்ட் பண்ணி அவர்லேருந்து பணி நீக்கம் செய்யணும்னு கடிதம் கொடுத்துருக்குறேன். தமிழ்நாட்டு வரலாற்றில் உண்டா? எங்கேயாச்சும் ஒரு எஸ்பி மேலே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.